கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவ ஜனமே, மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிப்பதும் அது வார்த்தைகளை தியானிப்பதற்கும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். அநேக காரியங்களே நாம் காத்திருந்து ஒருவேளை அந்த நிலையிலே நாம் சூழ்ந்திருப்போமானால், கர்த்தரை ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும். சங்கீதம் 33 சங்கீதம் 19 வாசிக்கும் பொழுது, ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அதிகாலையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக காரியங்களை குறித்து வாஞ்சித்து தேடுவதை காட்டிலும் கர்த்தருடைய கிருபையிலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். உன் வேலைகளுக்கு செல்வதற்கு முன்பாக, உன் அன்றாட வேலைகளை நாம் செய்வதற்கு முன்பாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் சிந்திப்போம். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்துக்கு விடுவிக்கிறாராம். எத்தனை ஒரு ஆசீர்வாதம்! சிந்தித்து பாருங்கள். நாம் தேவனுடைய கிருபைக்கு காத்திருப்போமானால் நம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். என்றால் சாத்தானுடைய நோக்கமே ஆத்துமாவை குறிவைப்பதுதான். உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து உன் ஆத்துமாவை விலை பேசி விடுவான். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் கிருபைக்கு, என் தயவுக்கு, என் இரக்கத்துக்கு, என் சமூகத்தில், என் பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களானால் அந்த நாளிலே உங்களை கர்த்தர் பாதுகாத்து உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி மீட்கிறவராக இருக்கிறார். சாத்தானின் சதித்திட்டங்களும் சாத்தானின் சூழ்ச்சிகளும் தொடாதபடிக்கு இந்த கிருபை காத்துக்கொள்ளும். இந்த கிருபைக்குள் தான் கர்த்தர் நம்மை வைத்து நம்ம நடத்த விரும்புகிறார். என கண்பான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில நாம் தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிற அனுபவம் உண்டா? தேவன் நம்முடைய கிருபையினாலே நடத்த விரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் அவருடைய கிருபைக்காக, அவருடைய விருப்பத்தின்படி நாம் காத்திருந்தோமானால் நம்மை மரணத்தின் கட்டுகளுக்கு கர்த்தர் விடுவிக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை விடுவித்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஆத்துமாவை விலைக்கு காப்பது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! சிந்தித்து பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறதாம். என அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திப்போம். கர்த்தருடைய கண்கள் எல்லார் மேலும் நோக்கமாக இருந்தாலும் கூட தமக்கு பயப்படுவர்கள் மேல் விசேஷித்த விதத்தில் அவருடைய கண்ணை வைத்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளை, இந்த காலவெல்ல தேவனுடைய கண்கள் என்பது தேவனுடைய அன்பின் கரிசனையும் நமது வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய கிருபையும் நிறைந்த கவனத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவேதான் நானும் நீங்களும் தேவனுடைய கிருபைக்கு காத்திருப்போமானால் அவருடைய கண்கள் மேல் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் பஞ்ச காலத்திலே நம்மை உயிரோடு காப்பார். இன்றைக்கு இருக்கிற காலத்தை நினைத்து பாருங்கள். ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு உலகம், ஒரு பயம் நிறைந்த உலகம், அநேக காரியத்தை கண்டு உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என் கிருபையினாலே உங்களை மூடி நான் உங்களை மரணத்திலிருந்து மீட்டுக் கொள்வேன். பஞ்சங்கள் நம்மை தொடாதபடிக்கு, போராட்டங்கள் அனைத்தையும் நம்மை சந்தித்து நமக்கு பலப்படுத்தும்படியாக தேவனுடைய கிருபை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபையை தேடுவோம். தமக்கு பயந்து அவர் தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்துக்கு விலக்கி காக்கிறாருங்கிற பிரகாரமாக நம்மை ஆசீர்வதித்து நம்ம நடத்த கர்த்தர் உதவி செய்வார். இந்த கால வேளையில் அவருடைய கிருபைக்காய் காத்திருப்போம். தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உமது கிருபைக்காய் காத்திருக்கிறோம். நீர் ஆண்டவர் உம்முடைய கிருபை எங்கள் மேல் வைத்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் நீ எங்களோடு கூட இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.